ஈஸ்வரா, என்ன அதிசயமா இருக்கு. வானம் ஒளிருது, மேகம் விலகுது, ஆற்றல் மிளிருது, ஜோதி பெருகுது. ஈஸ்வரா, ஏதோ உக்கிரமான சக்தி வந்து பூமியில இறங்கியிருக்கு. என்ன நடக்க போதோ? ஓம் நமச்சிவாய. இந்த கதை இங்கிருந்து தான் ஆரம்பிக்க போகுது. முடிவாக போறதோ இங்கேதான். என்ன ஆக போகுதுன்னு நீங்களே பாருங்க. கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம், ஏன் ரூபத்துல கூட வரலாம். ஓ கனவா பா.
இவ என் பொண்டாட்டி. டச்சு போன் வந்தது, போன்லதே டச்சா இருக்கா, புருஷனோட டச்சே இல்லாம இருக்கா. அவ தம்பி என்னைக்கு அவளை பொண்ணு பார்த்தோன்னா அன்னைக்கு வந்தவன். இவன் என் மாமனார். என் மச்சானாச்சு பொண்ணு பார்க்கும் போது வந்தவன். அவ என்னைக்கு பொண்ணா பிறந்தாலோ அன்னைக்கு இவன் வந்தவன். இது என் மக. ஆத்தாளுக்கு புள்ள மாத்தாம பிறந்திருக்கு. பெட்ரூம் ரீல்ஸ் போட்டதுக்கே 600-700 லைக்ஸ் கிடைக்குது. ஹாய் சார். ஐ அர்ஜுன் சார் உங்கள் லேப்டாப். வாடா வாழ குருநாதா. வந்துட்டானுங்க. அப்பா இங்க சிக்னல் சரியா கிடைக்கல, மேல போலாமா? ஓகேம்மா. ஆமா ஆமா, கோவரத்தில் ஏறி பேசுங்க, கொரோனா வைரஸ் கொண்டு போட்டு. அண்ணே, இப்போ என் பேரை மாற்றி வாழகுருநாதங்கிறத வால்குல் நானும் மாற்றிக்கிட்டேன். சிப்பி பீடிக்கு வழி இல்லாம சீரழிஞ்சுக்கிட்டு இருந்த ஐடி கம்பெனியில வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். வேலை கிடைக்கவு பேரை மாத்திக்கிட்டீங்களோ? அண்ணே, இப்போ எல்லாம் ஐடி பசங்க முனியசாமிங்கிற பேரை முன்சாம், கன்னிசாமிங்கிற பேரை கன்சாம்னு லேட்டஸ்ட்ன்றாக மாற்றிக்கிட்டாங்க. அது மாதிரி நானும் மாற்றிக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் கொரோனான்னு போயிட போறியடா. பாப்பா நீ அந்த பக்கத்து போ, இந்த பையன் குலுசு கழட்டிட போற. அண்ணே, இந்த வேலை இந்த வாழ்க்கையெல்லாம் உங்களால் வந்தது, நீங்கள் கொடுத்தது. ஆனால் வாழ்க்கை கொடுத்த நீங்கள் வாழ்த்தாம விட்டுட்டீங்களே. வாழ கூறு, நடந்தத கூறு. என் பர்த்டேக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லலையேண்ணே. ஆனால் அண்ணி உங்கள் ஒய்ஃபு நைட்டு 1 மணிக்கு 1 மணிக்கு ஃபேஸ்புக்கில் வாழ்த்து சொன்னாங்க. அப்புறம் நைட்டு 2 மணிக்கு 2 மணிக்கு வாட்ஸ்அப்பில் வாழ்த்து சொன்னாங்க. அப்புறம் 3 மணிக்கு 3 மணிக்கு முக்கியமான ஒன்று சொன்னாங்கண்ணே. எது முக்கியமான விஷயமா? ஆமாண்ணே. எனக்குன்னே வருஷம் பிறந்த நாள் வருது. ஒரு தடவை வாழ்த்திருப்பாளா? என் பிறந்த நாளை இறந்த நாளா நினப்பா இருக்கு. இந்த காவாலி களவாணி பேல பேய் கூட தூக்க வர நேரத்துல பேஸ்புக்ல வாழ்த்தி இருக்கா, வாட்ஸ்அப்ல வகை வகையா வாழ்த்தி இருக்கா. இவனை சந்தேகப்பட்டு கேட்டா அண்ணிய அக்கான்னு சொல்லுவேன். ஆமாண்ணே. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். அர்ஜுன், லேப்டாப்பை சரி பண்ணியாச்சா? நேற்றே எல்லாம் சரி இன்ஸ்டால் சரி பண்ணிட்டேன் சரி சார். சரி. இவ்வளவு கஷ்டத்துலயும் இது இல்லாம டிஸ்டம் சரியில்லை. ஆமா. டிஸ்டமே சரியில்லை. சார் லாஸ்ட் 2 டேஸாக நித்தம் ஏன் சார் ஆஃபீஸ்க்கு வரல? அது உனக்கு தெரியாதா அர்ஜுனு? நீங்க எல்லாரும் நைட்டு பாட்டிக்கு போயிட்டீங்க. நைட்டு ஷிஃப்ட்ல இந்த நித்யா பிள்ளைய, அந்த 30 முட்டையை முழுங்குவான்ல அந்த வினோத்து பைய, அவன் சீஸ் பண்ணியிருக்காப்பா. அப்படியா செஞ்சான்? என்ன குரு, வண்டியை வேகம் ஓட்டிட்டு வர? என்ன விஷயம்? இல்லை, உடம்புல இருக்க கொழுப்பை குறைக்கலாம் தான். அதுக்கு தானே ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கேன். நித்யா வேண்டா டீஸ் பண்ண. டெய்லி உனக்கு கம்பெனி கொடுக்குறா, ஒரு நாள் எனக்கு கம்பெனி கொடுன்னு சொன்னேன். இந்த விஷயத்துல நீ தலையிட்டா அது உனக்கு தான் பிரச்சனை.
வேண்டாம். டீஸ் பண்றியாடா? இன்னொரு தடவை திரும்பி கூட பார்க்க கூடாது. எப்ப பாரு உங்க ஆத்தா மாதிரியே போன நோண்டிக்கிட்டு இருக்கு. இங்க கொண்டா. ஹலோ சார். என்னம்மா நித்யா, உன்னைய பத்தி பேசவும் பீலிங் ஆயிட்டே. பீலிங்ல எதுவும் டீலிங் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எதுவும் லவ்வா? அதெல்லாம் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட் சார். உனக்கு ஒண்ணுன்னு அவனை அடிச்சு துவைச்சு தொங்க விட்டாமா. எனக்கு ஒண்ணுனா அவன் வந்து நிப்பான், அவனுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன், அவ்வளவுதான் சார். ஆபீஸ் ஃபுல்லா இதே பேச்சு. என்ன சார்? என்ன நித்யா, வைலண்ட பத்தி சொன்னது சைலண்ட் ஆயிட்ட? 2-8க்கு போயிட்டியா? போங்க சார். ஹாய் நித்யா. ஹாய் அர்ஜுன். தேங்க்ஸ்டா அந்த ராஸ்கல் அடிச்சதுக்கு. ரொம்ப டீஸ் பண்ணான். ஐ திங்க் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நிஷா வரான்னு நினைக்கிறேன். நீட்டா ஹேர் கட் பண்ணிட்டு போ. ஓகேடா, பாய். ஹாய். ஹாய் நிஷா, கிளம்பிட்டியா? சென்னைக்கு ரீச் ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, ஓகே, வெயிட் பண்றேன். பாய். Excuse me, sir. May I come in? Oh, Nisha, come in. How are you, Nisha? Yeah, fine, sir. Sit down. Training எப்படி போச்சு? Such a good experience. உனக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அது நீ கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செய்வன்றதுக்காக தான் நம்ம கம்பெனில இருந்து உன்னை செலக்ட் பண்ணி ட்ரைனிங்காக பாம்பேக்கு அனுப்புறோம். Thank you so much, sir. உங்க நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்துவேன். நாம லான்ச் பண்ண போற இந்த சாஃப்ட்வேர்னால இந்தியாவுல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற நம்மளுடைய கம்பெனி நம்பர் 1 இருக்கணும். ஆமா, இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? மினிமம் 1 month ஆகும், சார். எனக்கு ஒரு நல்ல டீம் வேணும், சார். நோ ப்ராப்ளம். நம்ம கம்பெனில யார் உங்களுக்கு தேவைப்படுறாங்களோ அவங்க உங்க பேட்ச்ல சேர்த்துக்காங்க. ஆனா வேலை மட்டும் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். ஓகே, சார். நிஷா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு ஃபிளாட் அலாட் பண்ணிருக்கோம். ஹேவ் இட். ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. பாம்பே ப்ராஜெக்ட் எப்படி போச்சு? It was good. ஏன்டா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? சாரி நிஷா, as usual வர்க்கு தான். ஏதோ ஒரு ரீசன் சொல்லிடுவ. போ. Thank you, அர்ஜுன். Bye. பாயா, நானும் உள்ள வரேன். ஐயோ, வேண்டாம்ப்பா, போ. இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம். ஏய், என்ன நிஷா இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தால் நல்லவா இருக்கும். நான் இப்படியே உள்ளே வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். ப்ராமிஸ்மா, வீடு பார்க்கறத விட்டு வேற எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, நீ சைலண்டா வரணும். எதுவுமே பேசாம வீட்டை மட்டும் சுத்தி பார்த்துட்டு அமைதியா போயிடணும். ஏய் நிஷா, 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. என்னது? யாரும் என்னை கொலை பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம்? ரொம்ப மோசமான கனவு. சரி விடு, வெறும் கனவு தானே, வாடா. இதாண்டா எனக்கு ஆஃபீஸ்ல கொடுத்த புது கெஸ்ட் ஹவுஸ். நல்லா இருக்கா? ஹவுஸ் த ஹவுஸ். வாவ், ஹவுஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ அழகாக இருந்தா இன்னும் உள்ள எப்படி எப்படி இருக்குமோ. கிச்சன் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வீட்டை பார்க்கணும்னு சொன்னேன், இப்போ என்கிட்டயே பெட்ரூம்க்கு போகணும்னு சொல்றியா? ஏய் ஏய் ஏய், அப்படி இல்லைம்மா. வந்த உடனே பெட்ரூம் போகணுன்னா யாருக்கா இருந்தாலும் பிடிக்காதுமா.
ம்ஹும். கண்ணார பார்க்கணும், மனசார பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பெட்ரூம் போனால் நம்ம 2 பேரும் பேசி சிரிக்க சூப்பராக இருக்கும். ஓஹோ, எங்க ஒரு பேயை பத்தி எனக்கு தெரியாதா? நல்லா தெரியும். அதுக்கு தான் வராதா அப்படியே போன்னு சொன்னேன். எப்படியோ நம்ம புது வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே நம்ம கிரகப்பிரவேச பூஜையும் பண்ணால். ஹலோ, இல்லாததெல்லாம் நீ யோசிச்சுக்காத. வந்தது வீட்டை சுத்தி பார்த்துட்டு கிளம்பு. வாவ், பெட்ரூம் சூப்பரா இருக்குல்ல? பெட்ரூம்னாலே ரொமான்டிக் தானே. ம்? என் கண்மணி, என் காதலி, இளமாங்கனி, என்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே. நம்மள மாதிரி கப்பிள்ஸ்க்கு இந்த மாதிரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா சூப்பராக யூஸ் பண்ணணும். எனக்கு கோல்டும் வேண்டாம், டைமண்டும் வேண்டாம். நீ அமைதியா இருந்தாலே போதும். இந்த வீட்டில் யாரும் இல்லை, நீ மட்டும் தனியாக எப்படி இருப்ப? உனக்கு பயம் இல்லையா? பேய்கி வந்துருச்சுன்னா? எந்த மாதிரி பேய் வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பேய் கூடயே கூட இருந்துடுவேன். ஆனா உன் கூட கொஞ்ச நேரம் கூட என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் செல்லம், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரே ஒரு தடவை. ப்ளீஸ் Get out. ப்ளீஸ் ப்ளீஸ் No. Get out, get out. ப்ளீஸ் மா ப்ளீஸ். Go. நிஷா, நாளைக்கு காலைல காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம். I am so happy. எதுக்கு? இதுக்கப்புறம் நம்ம லைஃப் சூப்பரா இருக்க போகுது. அதுவா? எப்படி? அது நம்ம கையில பணம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் யோசிக்கணும்? அதை பற்றி இங்கேயும் பேசுகிற, சும்மா இரு. அதான் அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுல்ல, இன்னும் நம்ம எதுக்கு யோசிக்கணும்? யூஸ் பண்ணலாமே. இல்லை இல்லை இல்லை, சும்மா இரு, இப்போ வேணாம். இன்னும் அதை யூஸ் பண்ணலனா எப்படி? அதெல்லாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஓகே? நமக்கு மேரேஜ் எப்போ? நம்ம மேரேஜ் ஆஃப்டர் 3 months. Then போலாமா? ஓகே. ஏய் ஸ்டூபிட். போலீஸா? உனக்கு போலீஸ்னா பயம் இல்லையா?
எனக்கு மேகியில முட்டை இல்லைன்னா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? அக்கா அக்கா, கொஞ்சம் ஏசியை ஆஃப் பண்ணுங்க அக்கா. எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling the lies, no, Papa. Open your mouth. அன்னைக்கு தொலைஞ்சு போன போன் இங்க எப்படி வந்துச்சு? தொலைஞ்சு போன போன் இங்க எப்படி வந்தது? அர்ஜுன்! அர்ஜுன், அர்ஜுன், என்ன பண்ற நீ? நீ போன் எடுக்கலன்னதும் நான் பயந்தே போயிட்டேன். நீ ஏன் போன் எடுக்கல? எதுக்கு இங்க வந்த? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சாரிமா, நிறைய ஆஃபீஸ் ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, அதான் சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தேன். உன் ஒர்க் எல்லாம் இருக்கட்டும், இந்த போன் யாருதுன்னு தெரியுதா? இல்ல தெரியலையே. உன்ன ஆமால அந்த இன்சிடென்ட் அன்னைக்கு தானே காணாம போச்சு. அது சரி, இப்போ அது உன் கைக்கு எப்படி வந்துச்சு? காணாம போன ஃபோன் எப்படி வந்துச்சு? எனக்கும் அதான் புரியல. நான் வீட்ல இருந்தேன், போன் ரிங் ஆச்சு. யார் போனுன்னு பார்த்தேன், இந்த போனு ஃபேனுக்கு மேல இருந்தது. என்ன சொல்ற நிஷா? அதுவா ஃபேன் மேல எப்படி வரும்? அதெல்லாம் மட்டும் இல்ல, நான் வீட்டுக்குள்ள வந்தது, நம்ம ஒண்ணா இருந்தது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பாரு பாரு, இத பாரு.
நல்லா பாரு பாரு. அர்ஜுன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தனியா அந்த வீட்ல இருக்க மாட்டேன். ப்ளீஸ் நீ என் கூட வந்துடு. ஏய் ஒன்றும் ஆகாது நிஷா, நான் தான் கூட இருக்கேன்ல, தைரியமா இரு, ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல. இல்ல, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, யாரோ அங்கிருந்து ஓடுற மாதிரி இருக்கு. நீ வந்தா மட்டும்தான் அந்த வீட்டுக்கு நான் போவேன். சரி ஓகே, நானும் கூட இருக்கேன். போலாம். ஓகே. பயமா? நீ எப்போ பார்த்தாலும் ஹாரர் படம் பார்க்குற, பேய் புக் படிச்சுக்கிட்டே இருக்க, அந்த கேரக்டர் எல்லாம் மனசில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கண்ணுக்குள்ளேயே இருந்தால் இப்படி இருக்கும். நிஜமான பேயை பார்த்த மாதிரி பயந்துருக்க, அப்படிதானே? கரெக்டா? டோன்ட் வரி, நான் தான் கூட இருக்கேன்ல. ஓகே. அர்ஜுன், நிஷா, நிஷா, எதுக்கும் நீ பயப்படாத, நான் இருக்கேன். நீ பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, காட்டுறேன், வா. பயப்படாதம்மா, நான் இங்கே தானே இருக்கேன், வா. அர்ஜுன், நீ என்ன பண்ற? சொல்றேன் இரு. என்ன பண்ற அர்ஜுன்? எதுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்க? இதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை, காட்டுறதுக்கு. சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆயிருக்கு, பேய்ங்கெல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகும்னு. இங்கே பாரு, எதிலும் தெரிலல. அப்படின்னா என்ன, இந்த வீட்டில் பேயெல்லாம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ என்ன சொன்ன, பேய் இருக்குன்னு சொன்னல. பாரு, வீட்டில் எல்லா ரூமையும் ஷூட் பண்ணியிருக்கேன். நீ சொல்கிற பேய் வீட்டில் எங்கேயும் இல்லை. பாரு பாரு, ரூமில், ஹாலில், டைனிங் ஹால், கிச்சன், எங்கே? நீ சொல்கிற மாதிரி பேய் இருந்தால் இந்த கேமராவில் கிளியராக தெரிஞ்சிருக்கும். டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. ஓகே. லவ் யூ அர்ஜுன். அர்ஜுன், அர்ஜுன், நீ எங்க இருக்க? அர்ஜுன், என்ன பயந்துட்டியா? சும்மா தமாஷ் பண்ண. உனக்கு இன்னும் பேய் பயம் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ண.
என் பின்னாடி வந்து பயமுறுத்தினா எனக்கு பயமா இருக்காதா? ஓகே 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 சாரி ரிலாக்ஸ் ஓகே பயப்படாத, தைரியமா இரு. ம் ஓகே நிஷா, ஒரு வாரம் நான் ஃபாரின் போயிட்டு வரேன். நேற்று இருந்த சுச்சுவேஷனில் சொல்ல முடியல, அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஓகேயா? இந்த சிச்சுவேஷன்ல நீ போயே ஆகணுமா? ஹாய். அவர் சீஃப் கெஸ்ட் இஸ் மிஸ்ஸஸ் சுகுமாரி. சுகுமாரிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். அவங்கள அன்னை தெரேசாவோட கம்பேர் பண்ணா கூட நிகராகாது. அவங்க எந்த ஒரு சமூக சேவை செஞ்சாலும் அதுக்கான பிரதிபலனை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இங்க இருக்கிற பல அனாதை குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆசிரமம் கட்டி பராமரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டெட்டால் எடு. நாத்தம் பிடிச்சதுங்க. தூ, டெட்டாயில் இல்ல, பெனாயில் போட்டு வாஷ் பண்ணாலும் ஒரு வாரம் இல்ல, ஒரு வருஷம் ஆனாலும் இந்த நாத்தம் போவாது. ஏண்டி, ஸ்கூல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன ஸ்லம் ஏரியா கூட்டிட்டு போயிட்ட? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? சிம்பத்தி மேடம், சிம்பத்தி. கிடைக்கும் போது சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் மேடம். நீங்களும் இந்த நாட்டுக்கு சிஎம் ஆக வேண்டாமா? ஆமா, எதிரில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களையும் என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு கட்சின்னா கலா, கலான்னா கட்சின்னு அப்படி பண்ணிருக்கேன். நான் சிஎம் கூடவே இருந்துகிட்டு சிஎம் ஒரு வழி பண்ணி அடுத்தது நான் தான் சிஎம் ஆக போறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுதான் இந்த கலா. ஆமா மேடம், நீங்க மட்டும்தான். गाड़ी को साइड में रुको। ஹலோ சார், நான் இந்தியா ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். எஸ் சார், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸை சீஸ் பண்ணிட்டாங்க. कब? சார், இன்னைக்கு காலையில 11 மணிக்கு. कैसे हुआ? சார், உங்க கூட இருக்க டிரைவர் தான் உங்களை போட்டு கொடுத்துருக்காரு. அதான் எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். சார், எவ்வளவு சீக்கிரம் இந்தியாவுக்கு வரீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. चलो रात को आ जाएगा। ओके, आज रात को आ रहा हूँ। ஓகே சார். आराम साले, हमारे साथ रह के हमको धोखा दे रहा है। அடியானு நான் அணுவா செய்யறது தெரியலையாடி. என்னோட ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு நைட்டில் தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. அப்படியே இந்த ஆணுடைய லைனையும் கொஞ்சம் ஷேர் பண்றீ. மூடிட்டு படுங்க. மூடுவார நேரத்துல மூடிக்கிட்டு படுக்கவா? கூட பையனா கூடி கூடி கிடக்குது, இவன் நம்ம கூட கூட மாட்டேங்கிறாளே. என்னடி முப்பே அந்த நண்டு மண்டைய மருந்து குடிச்சு மண்டைய போட்டானா? இல்ல, உன் தம்பி அந்த தகரத்தலைய தற்கொலை பண்ணிக்கிட்டானா? இல்லங்க, நெட்டு கட் ஆயிடுச்சு. வெட்டு கட்டைய வச்சு வெட்டி பிடுவேன். நெட்டு கட்டானத காட்டி இந்த கத்து கத்துற. அன்னைக்கே உங்களுக்கு மாடியில வாடகை ஒரு டவர் வைக்க சொன்னல, வச்சிங்களா? வச்சிருந்தா அப்படி வந்திருக்காதுல. இந்த ஆட் பாட்டை வச்சு ஷேர் பண்ணி எல்லா சனியனு குறுப்பு குறுப்பா கூத்தடிங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். கொரோனா வைரஸை கூட அழிச்சிடலாம் போல. இப்படி போன்ல புரணி பேசுற கூட்டத்தை அழிக்கவே முடியாது. சீண்டியாச்சும் பாப்போம்.
அஸ்வினி, நாளைக்கு நான் சிஎம் மீட் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் வாங்க. ஓகே. எத்தனை குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருக்க? 25 குழந்தைங்க ரெடி பண்ணிருக்கேன் மேடம். வர வர பிசினஸ் ரொம்ப டல் ஆயிட்டே இருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் முதல்ல உன்னை காலி பண்ணிடுவேன். என்னை பத்தி தெரியும்ல உனக்கு? நெக்ஸ்ட் டைம் இன்னும் அதிகமா ரெடி பண்ணி தரேன் மேடம். நாளைக்கு எல்லா குழந்தைங்களையும் ஷிப்ல ஏத்தணும். குழந்தைங்கள குடோன்ல போட்டு லாக் பண்ணு. ஓம் நமச்சிவாய. வதம் செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. கலா என்கிற நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்கிறேன். அரசின் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், உன்னதான் உன்னதான். என்னடா அப்படி பாக்குற? என்னடா சிரிக்கிறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? ரிங்க ரிங்க ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் போசஸ் அஷா புஷா ஆண்டி கோ ஃபார் டவுன். ஆண்டி நிஷா என்ன கொல்லாதன்னு சொல்லு, அப்போ உன்னை விட்டுடுறேன். நிஷா, நிஷா வேணாம் வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. வேணாம் நிஷா, ஐயோ வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நிஷா, நிஷா வேணாம், நிஷா. हेलो சார், சொல்லுங்க சார். हम इंडिया पहुंच गया है. ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு லேட் ஆகும் சார். अच्छा, சாரி சார், நான் சீக்கிரமா பண்ணிடுறேன். ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம டீல் முடியணும். முயற்சி பண்றேன் சார். और पूरा अमाउंट हमारा अकाउंट में ट्रांसफर होना चाहिए. ஓகே சார். இந்த வேலைக்காக தான் நான் வந்திருக்கேன். இன்னும் 3 மணி நேரத்துல நான் இங்க இருந்து கிளம்பணுமோ. हमारा काम और अकाउंट पक्का ट्रांसफर होना चाहिए. அது கூட ஹார்ட் டிஸ்க் கூட வேணும். ஓகே சார். எடுத்துட்டு வரேன் சார். பாய். Twinkle, twinkle, little star. How I wonder what you are.
up above the world so high. Like a diamond in the sky. அங்கிள், ஸ்விம்மிங் பண்றீங்களா அங்கிள்? நிஷா என்ன கொல்லாதன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். நிஷா என் கொல்லாதே, நிஷா என் கொல்லாதே, நிஷா என் கொல்லாதே. ஆஃபீஸாக வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே சார். யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? சைபர் கிரைம்ல 2 கொலை பண்ண வீடியோ ஆன்லைன்ல வைரலா போயிட்டு இருக்கு. அங்க சிஎம் வேற என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. நீ மட்டும் இந்த கேஸை சால்வ் பண்ணலனா ஏன் வேலை போயிடும். சீக்கிரமா வேலையை முடி. என்னையா 2 கொலை நடந்த வீடியோ ஆன்லைன்ல வைரலா போயிட்டு இருக்கு? நானும் பார்த்தேன் சார். என்னதையா பார்த்தேன்? அக்யூஸ்ட் எப்பதான் முடிப்ப? எல்லா சோஷியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு சார். இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறேன்? சார், சைபர் கிரைம் டீம் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறோம் சார். கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்? 2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் சார். சரி, என்னமோ பண்ணுங்க. ஹலோ கணேஷ் சார், சொல்லுங்க சார். எங்கே இருக்கீங்க இப்போ? இப்போ சைதாப்பேட்டை கோர்ட்டில் இருக்கேன் சார். ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கு சார். இம்மிடியேட்டாக ஒன்றே சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கு வாங்க சார். நான் ஹியரிங் முடியல, ஒரு ½ அன் ஹவரில் முடிஞ்சிடும் சார். முடிஞ்சாலே வந்துடுறேன் சார். சார் வாங்க கணேஷ். என்ன சார் வர சொன்னீங்க அர்ஜென்ட்? ஆமாம் கணேஷ், இந்த சோஷியல் மீடியா கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நான் கமிஷன் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டேன். ஓகே சார், அதை நானும் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் சார். இப்போ எது வந்தாலும் சோஷியல் மீடியா போடுறது தான் ஃபேமஸில் கணேஷ். ஆமாம் சார், சின்ன பசங்க டெய்லி அன்றாடம் பண்ணுற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையுமே சாப்பிட்றதுலேருந்து அவங்க என்ன கேம்ஸ் ஆடுறாங்க, சினிமா பார்த்தாங்க, அது பார்த்தாங்க, இது பார்த்தாங்க, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் செல்ஃபோன் கிடைக்கிறதுனால இதெல்லாம் பழகிடுச்சு. தயங்காமல் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. ஒருத்தன் தைரியமாக கொலை பண்ணி வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறான். சார், டெக்னாலஜி வளர வளர நிறைய ஆப் உள்ளே வர வர நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சார் தலைவலி. அடுத்து நாம் என்ன சார் பண்ண போகிறோம்? ஐடி டீம்கிட்ட சொல்லி எந்தெந்த ஐபி அட்ரஸில் அப்லோட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகே சார். அப்புறம் எந்தெந்த ஆப் வழியாக அது அப்லோட் ஆகி வைரலாக இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கள். இதுக்குன்னு தனி டீமாக ஆப்ரேட் பண்ணுங்கள். இது யாரோட நம்பர், இவங்க டீட்டெயில்ஸ் என்ன, இதை எங்கேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு இப்போ வந்து ஆகணும். ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட்.
சார் அட்ரஸ் கிடச்சிருச்சு சார். நிஷா வேணாம் வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நிஷா என் கொல்லாதே. நிஷா கொல்லாதே. ஹலோ நிஷா, ஃபேஸ்புக் பார்த்தியா? யாரோ கொலை பண்ணி உன் அக்கௌண்ட்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ற அர்ஜுன்? ஒன்றும் இல்லை, 2 மர்டர் அப்லோட் ஆயிருக்கு. போலீஸும் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக போலீஸ் ஒன்று ட்ரேஸ் பண்ணுவாங்க. அச்சச்சோ, இப்போ என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அப்புறம் என் ஃப்ரெண்டு மஞ்சு இருக்கால, அவன் கூட போ. அவனுக்கு இப்போயே நான் ஃபோன் பண்ணி உடனே வர சொல்கிறேன். நான் இன்னும் 2 டேஸில் நான் வந்துடுவேன். ஓகே அர்ஜுன். தைரியமாரு, ஒன்றும் ஆகாது, நான் வந்துடுறேன். ஓகே பாய். என்னங்க 1/2 மணி நேரமா போலீஸே வெயிட் பண்ண வைக்கிறீங்களா? நீங்க திடீர்னு இப்ப வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்றதுக்கு எங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி, உங்க கம்பெனில நிஷான்னு ஒரு பொண்ணு வேலை செய்யறாளே, அவ எப்படி? நிஷாவா? ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. என்ன விஷயம்? அவ கொலை பண்ணி ஃபேஸ்புக்ல வீடியோ அப்லோட் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? கொலை ஃபேஸ்புக்கா? ஐ எம் சாரி, ஐ டோன்ட் நோ எனிதிங். இங்க பாருங்க, உங்க கம்பெனியோட மான மரியாதைய காப்பாத்த நினைச்சீங்கன்னா நாளைக்கே உங்க கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய நிலைமை வரும். சார், அவளுடைய பர்சனல் லைஃபுக்கும் எங்க ஆபீஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த விஷயத்தை எப்படி வேணா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, அதுக்கு என்னுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு எதுவுமே புரியலையா? ஏய், நம்ம தேடிட்டு இருக்கோம்ல அந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணு தான் சார். அந்த வண்டியை ஃபாலோ பண்ண. யாரோ இது? யார் முன்னாடி நிறுத்துறது? எதுக்கு வந்து வண்டி மறிக்கிறாங்க? ஏய், எங்கடா போயிட்டு இருக்கீங்க? எங்கடா வண்டியில இருந்து? அந்த பொண்ணை வண்டியில ஏத்துறா. பிரஸ்ஸா? நான் போலீஸ்டா. ஹலோ சார், அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். என்னது, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், அக்யூஸ்ட் ஒரு பொண்ணு. அக்யூஸ்ட் ஒரு பொண்ணா? ஆமா சார், நாங்க இப்ப ஸ்பாட்ல தான் இருக்கோம். ஓகே, நான் வரேன். அவள் இன்ட்ராகிரேஷன் கூட்டு போங்க. ஓகே சார். அப்புறம் காஞ்சனா வச்சு கிராஸ் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், நான் வரேன். சீக்கிரம் வாங்க சார். தேங்க்யூ. ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீமா. ஐயோ வலிக்குதுமா. ஐயோ என்ன வலிக்குது. ஐயோ ஐயோ என்ன அடி அம்மா. ஐயோ என்னால தாங்க முடியலையே. ஐயோ முதல்ல கதவு முட்டு போட. கிளம்பிட்டமா. அம்மா அப்பா, என் பாடியில என்ன ஸ்பாட்ஸ் எங்க போச்சுன்னு தெரியலையே. இவங்க எதுக்காக என்ன அடிச்சாங்க? சொல்லுடி, அடி வாங்கி சாவாரு. சொல்லுங்கறல. ஏய், சொல்லுடி. ஒண்ணு இவ்ளோ அடிச்சாலும் திருந்த மாட்டேன். சொல்லுடி, சொல்லுங்கறல. ஏய் கணேஷ், என்னன்னு பாத்தீங்களா? பொண்ணு பேர் நிஷா, நாவூரில் இருக்கா. ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம கான்ஸ்டபிள் காஞ்சனா தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க சார். எதுக்காகமா கொலை பண்ண? இறந்து போன 2 பேர் பெரிய விஐபிஸ். உண்மை சொல்றே இல்லையா? வாய் திறந்து சொல்லுடி. கேக்குறாங்களே, சொல்லு. உங்க மோட்டிவேஷன் என்ன? இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? உண்மையை சொன்னா தண்டனை கம்மியாகும். கல் நெஞ்சுக்காரி சார், இவ கல் நெஞ்சுக்காரி. எவ்வளவு கேட்டாலும் வாய் திறந்து சொல்லவே மாட்டேங்கிறா. எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணி வந்திருக்காங்க சார். சொல்லண்டி. சாரு என்ன மாதிரி இல்ல, அவர் கை வச்சா நீ தாங்கவே மாட்ட. ஆமா. காஞ்சனா, அவ போன் வாங்கிட்டீங்களா? காஞ்சனா, அந்த போனை கொடுத்து அனுப்புங்க. கணேஷ், அந்த போன் என்னன்னு செக் பண்ணுங்க. அதை சைபர் கேம் கொடுத்து என்னென்ன இன்கமிங் கால் வந்திருக்கு, ஏதாவது தடை இருக்கான்னு செக் பண்ணுங்க. சரி சார், செஞ்சிடும் சார். டேட்டா ஃபுல்லாக கால் பண்ணுங்க. யார் என்னன்னு விசாரிங்க. ஓகே சார். ஆமா நிஷா, அந்த ஃபோன் பாஸ்வேர்டு என்ன? அர்ஜுன். கணேஷ், அந்த அர்ஜுன் யாருன்னு கண்டுபிடிங்க. அவனை பற்றி விசாரிங்க, என்னன்னு செக் பண்ணுங்க சார். ஆல்ரெடி ஃபோன் பண்ணவங்களை கூப்பிட்டு விசாரிங்க. கோகிலா, உர்மிளா, என்ன இந்த பக்கம்? ஏ அனு, பர்ச்சேஸ் பண்ணப்போ உன்னை பார்த்ததுமா. அதானே பார்த்தேன். காலையிலே மாநாடு போட வந்துட்டாளுங்களா? ஏய், இது ஆபீஸ் லேப்டாப்பு. ஆத்தா மாதிரியே எதையாச்சும் நோண்டிக்கிட்டு. லேப்டாப்பு எனக்கு ஒர்க்புற கோம்னா செல்லு உங்களுக்கு கோமும் இருக்கா? வளைஞ்சு நிக்குதா நாய்வாலு, குனிஞ்சு இழுத்தானா கோபாலு.
அனு அவர் உங்க ஹஸ்பண்டா? ஓல்ட் ஆப் இன்னும் அப்டேட் ஆகல. பழைய ஆப்பா வைக்கிறண்டி உங்களுக்கு ஆப்பு. பேரப்பாரு கொரோனா கோகிலா ஊரடங்கு ஊரிமில்லா. அப்ப இவ மாஸ்க் மஞ்சிலாவா? ஏய் ஷாப்பிங் போலாமா? ஏய் நம்ம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணலாம். ஏன்னா நம்ம டிஜிட்டல் இந்தியால இருக்கோம். சொல்லு உனக்கு என்ன வேணும்? சொல்றி. 2 சேலை, என் வீட்டுக்காருக்கு மேட்சிங் ஷர்ட். ஓகே எனக்கு சுடிதார். அப்புறம் எனக்கு ஒரு ஜிங்கா கோல்டு. இது சிஞ்சானா விளையாடுனா சாய்ச்சி தானா விளையாடுது. ஏய் பணம் என் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி. ஆன்லைன் புக்கிங்க அவங்க கூலிங் கிளாஸ் அனுப்புங்கடானா குடிக்கிற கிளாஸ் அனுப்பி விடுறாங்க. 2 செருப்பு அனுப்பி விடுங்கடானா 2மே லெஃப்ட் கால் செருப்பு அனுப்புறாங்க. கேட்டா ரைட்டுங்கிற. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆகுங்க. நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி தரேன். ஓகேவா? ஆன்லைன்லயா புக் பண்றிய? அப்புறம் உங்களை ஆன் புல்லா லைன்ல இருந்து புக் பண்ணிடுவாங்கடி. ஐயோ ஐயோ. ஏய் என்னடி உன் ஹஸ்பண்ட் ஊர் பாஷையில பேசுறாரு? எப்பவுமே டவுன் பாச தேஞ்சிருக்காடு, ஊர் பாச தாண்டி உழவ இருக்காடு. சும்மா இருடி. அக்கா 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 அக்கா. நான் உங்க கண்ணுக்கு தெரியலையா அக்கா? எங்க அம்மானா எனக்கு உயிர். நானும் எங்க அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா ஒரு முருகர் பக்தர். எங்க அம்மா பேரு பிரதிமா. அவங்க ஒரு நேர்மையான பிரஸ் ரிப்போர்ட்டர். எங்களுக்கு சொந்தம்னு யாரும் இல்லை. ஜோதி. யா மம்மி. நூடுல்ஸ் ரெடி. வா வா வா. உனக்கு பிடிச்சமான மேகி. என் செல்லம். ஷிட். என்ன மம்மி நீங்க மேகில முட்டையே போடல? எனக்கு முட்டைனா ரொம்ப இஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதா? செல்ல குட்டி, இன்னைக்கு ஃப்ரைடே தானே, மறந்துட்டியா? நாளைக்கு நான் பண்ணி தரேன். ஓகே? என் செல்லம் சாப்பிடு. மம்மி என்ன இத்தனை ஃபிஷ்? இதுதான் ஃபிஷ் ஃபேமிலி. இது அப்பா, இது அம்மா, இது பொண்ணு. சோ ஸ்வீட்ல. ஏன் அப்பா எங்க? அப்பா சாமி கிட்ட போயிட்டாருமா. மம்மி டிவி சீரியல் பார்க்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், சரியா? இதுக்கு தான் மம்மி டிவி சீரியலை பார்க்க கூடாதுன்னு சொல்றது.
Happy birthday to Jyoti. Happy birthday to you. Happy birthday to Jyoti. செல்ல குட்டி. Thank you. Happy birthday. मध्यरात्रि यानी 8 नवंबर 2016 की रात्रि को 12 बजे से वर्तमान में जारी 500 रुपए और 1000 रुपए के करेंसी नोट लीगल टेंडर नहीं रहेंगे, यानी ये मुद्राएं कानूनन अमान्य होगी. மம்மி, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு இந்த பேய் ட்ரெஸ்ஸா? ஆமா செல்லக்குட்டி, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ ஸ்கூலுக்கு போ. எனக்கு சேனலில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து அம்மா உன்னை பிக் பண்ணிக்கிறேன். ஓகே? கண்டிப்பா வந்தே தீரணும். ஷோரா வருவேன். எவ்வளோ லேட் ஆனாலும் மம்மி வந்து பிக்கப் பண்ணிக்குவேன். ஓகே? ஓகே மம்மி. பிரதிமா ரெடியா? திஸ் இஸ் பிரதிமா ஃப்ரம் நியூஸ் சேனல். நம்ம தேசத்தோட பிரதம மந்திரி ராத்திரியோட ராத்திரியா 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாயை பேன் பண்ணதுனால சாதாரண மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டணும்ன்றதுக்காக ரொம்பவே அவசரமா ஏடிஎம் போனா நோ கேஷ். இன்னும் சில பேர் அவங்க பசங்களோட கல்யாண செலவுக்காக பணம் வேணும்ன்றதுக்காக இந்த பேங்கை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே வசதியானவங்களுக்கும் பெரிய மனுஷங்களுக்கும் இந்த நோட் பேன்னால அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க கிட்ட கொட்டி கிடக்கிற காசை வச்சுதான் கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சாதாரண மக்கள், பெண்கள், குழந்தைங்களை கூட்டிட்டு கொடுமையான வெயில், பெரிய லைன்னு கூட பார்க்காம லைன்ல நின்னு தலை சுத்தி கீழே விழறாங்க. ஆர்பிஐ அதிகாரிங்க கிட்ட இத பத்தி கேட்டப்போ, நாங்க மக்களுக்கு போதுமான அளவு பணத்தை பேங்க்ல டிஸ்பேச் பண்ணிருக்கோன்றாங்க. ஆனா பேங்க்ஸ் அண்ட் ஏடிஎம்ல பார்த்தா நோ கேஷ்னு பெரிய போர்டு மட்டும் தான் தெரியுது. முடிவா இந்த நோட் பேன்னால சாதாரண பொதுமக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க ஆக்ரோஷத்தையும் வெளிக்காட்டுறாங்க. நம்ம நாட்டோட பிரதம மந்திரி நாட்டோட கள்ளப்பணத்தையும் நாட்டோட ஊழலையும் தடுக்கணும்ன்றதுக்காக இந்த நோட் பேன் பண்ணிருக்காரு. சில பேங்கோட மேல் அதிகாரிகளும் இந்த சந்தர்ப்பத்தை அவங்களுக்காக பயன்படுத்தி அதுல பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில சில பெரிய மனுஷங்களுக்கு கையாளாகி அவங்களோட கூட்டு சேர்ந்திருக்காங்க. அப்ப நம்ம நாட்டோட காசு எங்க போச்சு? We will wait and see what government do. News channel, Pratima signing off. Oh my God. Chandani, please 1 second. என்ன பிரதிமா, ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்கா? என் குழந்தை ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் ரொம்ப அர்ஜென்ட்டா போகணும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இதை உடனே போய் எடிட்ல கொடுத்து உடனே நியூஸ் சேனலுக்கு அனுப்பி வச்சிரு. ஓகே, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். Thank you so much. யா. பாய். பாய். ஹலோ நிஷா, சொல்லு. ஹலோ அர்ஜுன், நீ டிராப் பண்ணதுக்கு அப்புறம் என் பேக் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியா? அந்த பேக்ல தானே உன் ஃபோன் இருந்துச்சு. ஆமா, அந்த போன்ல தான் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். கால் பண்ணி பாத்தியா? லைன் போகுது, ஆனா யாரும் எடுக்கல. அர்ஜுன், அந்த போன் எனக்கு உடனே வேணும். சரி இரு, நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரி ஓகே, பை. பை. உன்னை பிக்கப் பண்ணணும்னு அம்மா இவ்வளோ வேகமா வந்தேன்னு தெரியுமா? சாரி செல்லம், என் மேல இன்னும் கோமா இருக்கியா? சாரிடா என் செல்லம். இல்ல மம்மி அங்க பாரு, அங்க யாரோ பேக் விட்டுட்டாங்க. ஆமால, ஒரு நிமிஷம். இறங்க. ஹலோ. ஹலோ மேடம், நான் அர்ஜுன் பேசுகிறேன். அது என் லவ்வர் ஃபோனு. வண்டியில் வரும்போது ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக எங்கே இருக்கீங்க மேடம்? இங்க பாருங்க, இந்த ஃபோன் என்கிட்ட தான் இருக்கும். நீங்க ஒன்று பண்ணுங்க, நாளை காலையில் வீட்டுக்கு வந்து ஃபோனை வாங்கிக்கோங்க.
மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், அது என் லவர் ஃபோனு. அந்த ஃபோனில் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது மேடம். என் ஆஃபீஸ்லேருந்து இப்போயே நான் வரேன். ஒரு 50 மினிட்ஸ் அங்கேயே இருங்க மேடம், நான் வந்துடுறேன். ஏங்க அந்த மாதிரிலாம் இந்த ரோட்ல எல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோடு ரொம்ப லோன்லியா இருக்குங்க. கூட என் குழந்தை வேற இருக்கா. அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. அர்ஜென்ட் மேடம், நான் உடனே வந்துடுறேன். சரி, நான் இந்த பெங்களூர் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டு ஓரத்துல கார்னர்ல தான் நின்னுட்டு இருக்கேன். யார் மம்மி ஃபோன்ல? யாரோ ஒரு அங்கிள்மா. இந்த போனை கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம், சரியா? ஏன் மம்மி என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை செல்லம், சும்மா. ஓ, நான் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனாலயா? என் செல்லக்குட்டி ஃபேன்சி ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கான்னு தெரியுமா? அதை தான் ரசிச்சிட்டு இருக்கேன். மம்மி ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ஓ வெயிட். ஸ்மைல். மம்மி இந்த போட்டோவை ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணு மம்மி. அப்லோட் பண்ணணுமா? ஓகே டன். மம்மி போர் அடிக்குது, கேம் ஆடணும், ஃபோன் கொடு மம்மி. போர் அடிக்குதா செல்லம்? ஓகே இந்தா. எல்லாரும் அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எஸ் மேம். சுரேஷ் எங்க? ஹி இஸ் ஆன் த வே. சா, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம மணிக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. டாலர் ஹவாலா, மணி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இனி ஆனந்தராஜ் மனசு வச்சா மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சார் अभी आप कुछ करना पड़ेगा. डोंट वरी, मैं हो ना. चलो நீ இங்கே இரு. எல்லாரும் வந்துட்டீங்களா? நமஸ்தே சாப். சுரேஷ், எனக்கு 25 கோடி வேணும். என்ன ஆனாலும் சரி, எனக்கு அந்த பணம் வந்தே ஆகணும். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் கஷ்டப்பட முடியாது, ஜனங்க கஷ்டப்படட்டும். அதான் எனக்கு 25 கோடி வேணும். எனக்கு பிசினஸ் இருக்கு, நானும் லாஸ் ஆயிட்டு இருக்கேன். அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். इंडियन प्राइम मिनिस्टर डिमोनेटाइजेशन பண்ணக்கு அப்புறம் என்னோட என்டையர் பிசினஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஐ அம் அண்டர் ஹெவி லாஸ். मुझे कुछ समझ में नहीं आ रही मैं क्या करूं करके. 2 நாளா என்னோட 400 கோடி பிளாக் மணி இந்தியா முழுக்க மாட்டிக்கிட்டு இருக்கு. என் பிசினஸ் அதனால கம்ப்ளீட்டா லாக் ஆயிட்டு இருக்கு. எனக்கும் ஹெவி லாஸ். உங்க 3 பேருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நான் தீர்த்து வைக்கிறேன். உங்க கிட்ட இருக்கிற பழைய நோட்டு எல்லாத்தையுமே என் வண்டியில ஏத்துங்க. புது நோட்டு எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு போங்க. நிறைய பொலிட்டீஷியன்ஸோட பினாமியா நான் இருக்கிறதுனால எனக்கு நிறைய ப்ரெஷர் அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் நோட்டெல்லாம் மாற்ற சொல்றாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் பேங்க் மேனேஜரோட ஹெல்ப்பை நமக்கு கேட்டிருக்கேன். பிஎம் லெவல்ல வரைக்கும் டிமானிட்டைசேஷன் ஆயிருக்கு. இந்த விஷயம் மட்டும் எங்கேயாவது லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என் பொசிஷனோட சேர்த்து உங்க எல்லாருக்குமே பிரச்சனையோட பாத்துக்கங்க. யாரு நீங்களா? என்ன விடுங்க. ஓ, பிரஸ் ரிப்போர்ட்டர் பிரதீபாவா? என்னடி எல்லாம் ஷூட் பண்ணிட்டியா? என்னடி எங்களெல்லாம் வாழவே விட மாட்டியா நீ? ஏய் குடுடி போன. கூட கொடுக்க மாட்டேன். குடுறி போன. மாட்டேன். அங்க பேங்க்ல காசு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஜனங்க சாகுறாங்க. ஆனா நீங்க உங்களுக்குள்ள டீல் போட்டுக்கிட்டு ஏழைங்க வயித்துல அடிக்கிறீங்க. அங்க ஜனங்க அரசாங்கத்தை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அரசாங்கத்துல இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களே இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு
அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் வாங்கி தரீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்க முகத்தெரிய கண்டிப்பா கிழிச்சே தீர்வேன். நீ என்னுடைய முகத்தறியை கிழிக்க போறியா? எனக்கு மத்தவங்களுடைய முகத்தறி கிழிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மம்மி முருகா! இப்பதான் நாம பண்ண மௌரி இலங்கேஷ் கேஸ் தான் ஆரம்பம். திரும்பவும் அதே மாதிரி பண்ணா விஷயம் பெருசாகி நாம எல்லாம் சிக்கிக்குவோம். இதை வேற மாதிரி டேக்கிள் பண்ணும். என்ன புரிஞ்சுதா? சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு ஏதாவது கைவேலை தூக்கி போடு. மம்மி என்ன பாரு மம்மி. மம்மி என்ன பாரு மம்மி. மம்மி என்ன பாரு மம்மி. மம்மி எந்திரி மம்மி. சரி போலாம். பாடி வாடா. என்ன எதிர்க்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் கதி. வண்டியை நிறுத்து. இந்த ஸ்பாட்டுக்கு போ. கூடாதா? எந்த வேலையை செஞ்சாலும் அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். இந்த இடம் தானே சொன்னாங்க. எங்கேயும் தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்னது சுவிட்ச் ஆஃபா? என்ன? சரி, மறுபடியும் அடிப்போம். என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? என்ன பண்ணுவோம்? சரி, லேட் ஆச்சுல, அவங்களும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. நம்ம நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி லோன்லியாக தான் இருக்க இடம். முக்கிய செய்தி, நாம் பெங்களூர் நெடுஞ்சாலையில் உள்ள மருத்துவமனைக்கு அருகில் இருக்கிறோம். இங்கே நேற்று ஒரு கொடூரமான விபத்து ஒன்று நடந்திருக்கு. இதில் பத்திரிகையாளர் பிரதிமா மற்றும் அவருடைய மகள் ஜோதி ஆகியோர் இறந்து விட்டதாக தெரிகிறது. அவருடைய உடல்கள் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை நடந்து வருகிறது. பத்திரிகையாளர் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் இங்கே பார்க்க வந்திருக்காங்க. அவர் இது திட்டமிட்ட படுகொலையாக இருக்கலாம் அப்படின்னு புகார் தெரிவிச்சிருக்காங்க. முதல்வருக்கு இது பற்றின தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணா, அந்த மெமரி கார்டு பாருங்கண்ணா. அண்ணா, அண்ணா, நான் சொல்றது கேக்குதா அண்ணா? தயவு செஞ்சு அந்த மெமரி கார்டு பாருங்கண்ணா. அண்ணா பாருங்கண்ணா, ப்ளீஸ். இது என்ன மெமரி கார்டு? யாருதுன்னு தெரியலையே. காலையிலேருந்து கண்ணில் படுது. சரி, என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம்.
ஹலோ நிஷா, நேற்று நைட்லேருந்து உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறேன், ரீச் ஆகலை. அந்த மேடமும் எனக்கு திரும்பி ஃபோன் பண்ணல. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே. டேய், நம்ம கண்டெய்னரை சரக்கு ஏத்துறத வேணும், வீடியோ எடுக்கறான்டா. ஏய் சேகர், ஓடி போய் வேணா பிறரா, கேமரா வேணா, அவனை இழுத்துட்டு வாங்கடா. என்ன விடு. அடிக்காத, என்ன விடு. சார் உண்மையை சொல்ல மாட்டேறா சார். என்ன விடு. சார் போட்டுறலாமா சார்? அவனை இங்க அனுப்புறாங்க. இதுதான் சார் நேத்து வீடியோ எடுத்தோம். என்ன விடுங்க. எல்லா கோர்ட்லயும் நம்ம மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான் சார். இவனை சும்மா விடக்கூடாது சார். என்ன விடுங்க சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சட்டம்னா உங்களுக்கு உயிர்றா, ஆனா எனக்கு டா. எத்தனை வாட்டிடா என்ன கொலைகாரன் ஆக்கிக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை தடவை ஃபேக்டரி மேல கேஸ் போடுவேன்? நான் வந்து கோர்ட்ல நிக்கணுமா? உன்னை சேர்க்கிற இடத்துல சேர்த்துறேன். சார் சார் என்ன விட்டுருங்க. இந்த பாடிய தூக்கி நம்ம குவாரியில போடுறா. சரி சார். வணக்கம் சுரேஷ் சார், முக்கியமான விஷயம் பேசணும். யாரா நீ? எதுவும் பேசாம 5 கோடி. 5 கோடியா? நான் சொல்ற இடத்துக்கு எடுத்துட்டு வாங்க. எங்கடா இருக்க நீ? பக்கத்துல இருக்க கல்லறைக்கு வா. வர்றேன்டா. எதுக்குடா என்ன தனியா வர சொன்ன? யாரா நீ? பர்சனலா அர்ஜென்ட்டா ஃபோன்ல பேசணும்னு சொன்னியே, சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? தேங்க்யூ சார், நீங்கள் ரொம்ப பிஸி மேன். நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே, கம் டு த பாயிண்ட். சார், லைஃப்பில் நீங்கள் எத்தனையோ படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் நான் காட்டுற படத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் ஃபோனுக்கு ஒரு சின்ன வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், பாருங்கள். என்னோட 400 கோடி பிளாக் மணி இந்தியா முழுக்க மாட்டிட்டு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாமா? ஓகே, நான் ஒரு பிஸ்னஸ்மேன். உனக்கு என்ன வேணும்? தட்ஸ் குட். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் ஹீரோலாம் இல்லை. இப்போலாம் வில்லன் தானே ஹீரோ. அதானே இப்போ ஃபேஷன். உனக்கு எவ்வளோ வேணும்? நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த டைமில் மணி ட்ரான்ஸ்ஃபரா? என்ன ஸ்கெட்ச் போடுறீங்களா? நோ 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 நோ, எனக்கு இப்போவே இங்கேயே ஹார்ட் கேஷ் வேணும். 5 கோடி புது நோட். 5 crores ஃபோனில் சொல்லியிருந்தேனே. ஓகே, இதுக்கு தான் 5 கோடி கேட்டியா? தேங்க்யூ தேங்க்யூ. மெமரி கார்டு. தரேன் தரேன், இந்தங்க. டீலு நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகே, பாய். கெட் லாஸ்ட். நல்ல வேலை, நம்ம கொலை பண்ணது இந்த ஃபுட்டேஜில் இல்லை. சும்மா அர்ஜுன், அர்ஜுனா அர்ஜுனா, அம்பு விடும் அர்ஜுனா, அன்பினால் அன்பினால் உள்ளம் தொட்ட அர்ஜுனா. ஓ, இப்போ நம்ம கிட்ட காசு வந்துச்சுன்னு எப்படி செலவு பண்ணலான்னு ஐஸ் வச்சுட்டு இருக்கியா? ஆமா, நம்ம லைஃப் தான் செட்டில் ஆயிடுச்சுல, இனிமே ஃபுல் ஜாலி தான். ஓகே. நோ 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 நோ, இப்போ அந்த காசை செலவு பண்றது பதிலாக சேவ் பண்றது தான் முக்கியம். இப்போ இந்தியாவில் டிமானிட்டேஷன் ஆயிருக்குல்ல, நம்மள மாதிரி ஆளுங்க ஹைஃபையா செலவு பண்ணா எல்லாரோட பார்வை நம்ம மேலே தானே இருக்கும். இந்த டைம்ல நம்ம மாட்டினா நம்ம பணமும் மாட்டிக்கும், நாமளும் உள்ள போயிடும். புரியுதா?
ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். காசு விஷயத்துல ஏதாவது தப்பு பண்ணோம்னா எல்லாம் தண்ணியில போன மாதிரி. கரெக்ட். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம அந்த இன்சிடெண்ட்டை வச்சு we have made money இல்லை, இப்போதைக்கு சைலண்டாக இருப்போம். அப்புறம் அந்த பணத்துக்கு ஒரு வழி பண்ணுவோம். ஓகே ஓகே. Come baby, let's have some fun. அன்னைக்கு நாங்க இறந்ததுக்கு நீங்க தான் காரணம். எங்க அம்மா ஷூட் பண்ண வீடியோவோட மெமரி கார்டை நான் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சேன். ஆனா நீங்க அதை வியாபாரம் பண்ணிட்டீங்க. நீங்க யாருமே நல்லவங்க இல்ல. ஆல் ஆர் சீட்டர்ஸ். அவங்க 2 பேரையும் நான் கொலை பண்ணி உன்னோட ஃபேஸ்புக் ஐடியில நான் தான் அப்லோட் பண்ணேன். அந்த பழியெல்லாம் நான் தான் உன் மேல போட்டேன். வந்திருக்கிறது பாப்பா உருவம் இல்ல, வேற அவதாரம். என்னடா இது இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பார்ட்டி இருக்கே சார். அது சரி, சரியான நேரத்துக்கு வர சொல்லிட்டல. ஆமா சார். லேட் ஆனா என்ன பண்ண தெரியும்ல. ஓ, உங்க வீட்டு அம்மாவுக்கு டவுட் வந்துருமேன்னு பயப்படுறீங்களா சார்? ஆமாம்பா, இந்த சின்ன வீடு மேட்டர் மட்டும் பெரிய வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, மிக்சிக்குள்ள போட்டு சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சு தள்ளிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். அதுக்கு தான் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சாருக்கு ஆபீஸ்ல பெரிய மீட்டிங் இருக்குன்னு உங்க ஒய்ஃப்ட்ட போய் சொல்லிட்டேன் சார். நீ போய் சொல்லிட்ட, அத நம்பி நாங்க போய் ஜாலியா இருந்துட்டோன்னு வையே. எங்க கேமரா வச்சிருக்கானுங்களோ அதை மட்டும் பார்த்துட்டான்னு வையே. சார், உங்களுக்காக இவ்ளோ செஞ்சிருக்கேன். என் பேங்க் லோன் என்னாச்சு சார்? டேய், என்டையர் சவுத் ஜோனுக்கு நான் தான்டா ஹெட். நான் ஒரு சைன் போட்டா போதும், வேலை நடந்துரும். என்னுடைய பேருக்கு செக் ரெடி பண்ணி வச்சிட்டியா? சார், உங்க பேரை பத்தி எனக்கு தெரியாதா சார்? அதுக்காக தான் சூப்பரா டக்கரா ஒரு செக் ரெடி பண்ணிருக்கேன் சார். சூப்பர் கண்ணா. ஐயோ கடவுளே, என்னால பொறுத்துக்க முடியலையே. சீக்கிரம் போலாம்.
டேய் தம்பி, டேய் தம்பி, டேய் தம்பி, எங்கடா போனீங்க? அந்த பொண்ணு எங்கடா? அந்த டான்சர் எங்க? டேய் தம்பி, have you any wool? Yes sir, yes sir, 3 bags full. One for the master, one for the day. தம்பி, 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 எங்கடா இருக்க தம்பி? டேய் தம்பி, நான் உன்கிட்ட அதிகமா கமிஷன் கேட்ட காரணத்துக்காக என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து பயமுறுத்தலான்னு பாக்குறியா? டேய் தம்பி, டேய் வேணாண்டா தம்பி, வேண்டாம் தம்பி, தம்பி. Uncle, uncle, uncle. இது என்ன இடம்டா இது? வீட்டுல கிள்ளி மாதிரி கட்ட பொண்டாட்டி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன வீட்டுக்கு ஆசைப்பட்டதுனால தான் இப்படிலாம் நடக்குதோ என்னவோ. எல்லாமே இது உன்னால தாண்டா. தம்பி, தம்பி, ஹலோ, நான் இப்ப தெரிஞ்சிட்டேன்டா. தயவு செஞ்சு வாடா, வந்து என்ன கூட்டிட்டு போடா. டேய் திருந்திட்டான்னு சொன்னாலும் இந்த மிஷன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாராவது மிஷன் எடுத்துக்க பாரு, யாராவது மிஷன் எடுத்துக்க. ஓடி பிரயோஜனம் இல்ல அங்கிள். அர்ஜுன் என்ன கொல்லாதன்னு சொல்லு, அப்ப நான் உன்னை விட்டுறேன். வேணா அர்ஜுன், என்ன கொன்றாத அர்ஜுன், வேணா அர்ஜுன், சொல்ல கேளு, எனக்கு கொன்றாத அர்ஜுன், அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன். ஓம் நமச்சிவாய. குழந்தையா வந்திருக்கிறது முருகனோட அவதாரம். அந்த குடும்பத்துக்கு செஞ்ச வினைக்கு அவங்க ஏய் ஹலோ, எங்கடா இருக்க? ஜஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்கேன்டா. சரி, நிஷா எந்த ஸ்டேஷனில் இருக்கான்னு தெரிஞ்சுதா? அவளை நான் இமீடியட்டாக பார்க்கணும். போலீஸ் ஸ்டேஷனா? நீயா? வேணாடா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி என்னன்னு பாரு. போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்காங்கடா. எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி பாருடா, உனக்கே எல்லாம் தெரியும். ஓகே, திரும்பி கூப்பிடு.
எது வாண்டடா? நானா? அனு இருக்காளா? சொல்லுங்கம்மா, யார் நீங்க? அனுவோட ஃப்ரெண்டு. அனு, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கம்மா. என்னடி திடீர்னு? என்ன அனு, ஆன்லைன்ல புக் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் வரலையா? இரு, நான் டெலிவரி டேட் செக் பண்றேன். இரு, அவ செக் பண்ணட்டும், நீ அவசரப்படாத. நீ வேற. ஏய், அப்படி ஒரு வெப்சைட்டே இல்லடி இங்க. நம்ம மோசம் போயிட்ட கோகிலா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ தான் பொறுப்பு. இல்லைன்னா நடு தெருவில் வச்சு நார் அடிச்சிருவேன். இருங்கடி, சைபர் கிரைம் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சைபர் கிரைம்ல எனக்கு தெரியாதுப்பா, பணத்துக்கு நீ தான் பொறுப்பு. சீக்கிரம் பண்ணுமா. வாங்கம்மா, மப்புல தெரியுற மகாராணியலா, குறுப்பு குறுப்பா இருக்கிற குந்தாணியலா. அனு ஆன்லைன்ல புக் பண்ணி எங்களை ஏமாத்திட்டா. பல மணி நேரம் பப்சி விளையாடுறீங்களே, ஒழுங்கா புருஷனுக்கு பச்சி சுட்டு போட்டிருக்கீங்களா? நீனா ஆன்லைன்ல சிங்கா கோல்ட்டு கேட்டிருக்க, அப்படி குடுத்துறனா? ஏய், அனு கவுத்துட்டா, பாடி போலாம் வா. போ 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 போ. வேணாங்க, விட்டுருங்க, வேணாம், மன்னிச்சிடுங்க. ஆன்லைன் ஆகாத லைன், ஆன்லைன் ஆகாத லைன், ஆன்லைன் ஆகாத லைன். வேணாங்க. ஐயோ, என் போன். கேட்டா இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவா மாத்த போறோம் சொல்றது. இந்தியாவை இந்தியாவா இருக்க விடுங்கடி, அதுவே டிஜிட்டல் இந்தியாவா மாறிடும்டி. டீசெண்டா இருந்த குடும்பத்தை டிக்டாக் போட்டு கெடுக்கிறீங்களேடி. பேஸ்புக்குள்ள பெட்ரூம் சமாச்சாரத்தை எடுத்து போடுறது, அப்புறம் பெட்டரான சமாச்சாரம் போடுறது. ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைட் பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு குருவி மாதிரி ஒரே கூட்டுக்குள்ள இருந்த குடும்பத்தை பாம்பு மாதிரி பல பொந்துக்குள்ள போக வச்சுட்டீங்களடி. தலையை கவுத்தி செல்லணும்னா விளங்காத வீடா போய் துளங்காத பொழப்பா போக முடி. இதே நிமிந்து நின்று புத்தகம் படிச்சா புத்திசாலியா நித்திய நிமிந்து வாழலாம்டி. மன்னிச்சிருங்க, இனிமே பண்ண மாட்டேன். எனக்கு ஐடில வேலை போச்சு தெரியுமா? என்ன கூலிய கொடுத்து சோழிய முடிச்சு விட்டாங்க. மெட்ராஸ் வந்து இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, என்னைக்காச்சும் சேலை கட்டி தலைய பின்னிருக்கியா? எப்ப பாரு ஏதோ இலை வீட்டுல விழுந்தது மாதிரியே இப்படி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்க. மதியாரியா, இந்த ட்ரெஸ் அவுத்து போட்டு சேலையை கட்டிக்கிட்டு பொட்டு வச்சு வா. ஏண்டி புள்ளைய புள்ள மாதிரி அடி வளர்த்து வச்சிருக்க? எப்ப பார்த்தாலும் செல்போனவே நோண்டிக்கிட்டு இருக்கு. போடி, மாத்திட்டு வரங்க. நீ என்னடானா ஆயுத பூஜைக்கு புஸ்தகத்தை வச்சு சாமி முன்னானா செல்போனை வச்சு சாமி கும்பிடுற. A for apple, B for ball, C for cat, D for doll. ஏய், எங்கடா புரிய? மாப்பிள, ஊர்ல மழை பெஞ்சிருச்சு, வெள்ளாம பார்க்க போறேன் மாப்பிள. நீ இங்க இருந்தீன்னா அங்கதான்டா மழை பெய்யும். நீ பாதாம் பருப்பு செல்போனை வச்சுக்கிட்டு பலான படம் பார்த்த பாரு, அப்பவே தெரியும்டா உன்னைய பத்தி. இல்லை மாமா, நான் இப்பயே கிளம்புறேன் மாமா. ஊர்ல விவசாயம் பண்ண போறேன் மாமா. வர மாமா. டேய், அங்க போய் நெல்ல விவசாயம் பண்ணனு, செல்ல விவசாயம் பண்ண பல்ல புடுங்கி பதம் பார்த்து புடுவேன். ஓடுகிறா ஓடுகிறா. மக்களே, அப்புறம் என்னதே 4G 5Gன்னு வந்தாலும் கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்த போறது விவசாயிதான்.
அவனை மறந்துடாதீங்க. டேய் நீங்க முன்னாடி போங்கடா, நான் பின்னாடி வரேன். விவசாயம் பண்ண தார் குச்சியோட வரேன். கொடன்னு கொடைஞ்சு விடுறேன்டா. இந்த வாரேன். நிஷா புதுசாக பேங்க் மேனேஜர் இறந்துருக்காரு. அதுவும் பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் தான் கொலை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான். நிஷா, அர்ஜுன் என்கிட்ட தப்பிக்க முடியாது. அர்ஜுனுக்கு என்கவுண்டர் ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஓம் நமச்சிவாய. வணக்கம் சுவாமி. ஓம் நமச்சிவாய. சுவாமி, என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் 3 பேர் ஏதோ மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க சுவாமி. என் உயிரை பற்றி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் எப்படியாவது உயிர் வாழணும். எனக்கு பணத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன். நான் ரொம்ப நாளைக்கு வாழணும் சாமி. பார்ட்னர்ஸ் மாதிரி அல்பாயுசில் போகிறதுக்கு நான் விரும்பலை. அதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும் சுவாமி. இதில் தாயத்தும் எலுமிச்சக்கனியும் இருக்கு. இது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாப்பா, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமி. ஒரு மனிதனா நான் உன்னை காப்பாற்ற நினைக்கலாம், ஆனா வந்திருக்கிறது ஈஸ்வரனோட மகன். சூரசம்ஹாரம் நடந்தே தீரும். என்னையும் நிஷாவையும் சுற்றி ஒரே மர்மமாக இருக்கே. Yeah, I call you back. Hi Arjun. What a surprise. நீ எப்படி உள்ள வந்த? பேக் டோர் வழியாக வந்தேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? பேங்க் மேனேஜர் அனந்தராஜ் மர்டர் ஆயிருக்காரு. அவங்க செத்தா உனக்கு என்ன? கம் ஆன், கூல் பேபி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். உட்காரு. ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரட்டா? இந்தா. இப்போ நாங்கள் 2 பேரும் நிரபராதின்றதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். இதுக்கு நடுவில் போலீஸ் வேறு என்னை சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் தலைமறைவாக ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்களை காப்பாற்றிக்கணும்னா சுரேஷ் அங்கே காப்பாற்றியே ஆகணும். நான் கிளம்புறேன். அர்ஜுன், உனக்கு எப்போ எந்த ஹெல்ப் வேணாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் இருக்கேன். ஏய், 3 பாடியும் அங்கே தானே இருக்கு. அந்த பாரியை சுற்றி நம்ம ஆளுங்களை வச்சிருக்கேன். நான் இப்போ அங்கே தான் வந்துக்கிட்டே இருக்கேன். என்ன கணேஷ், முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சொன்னது போல் அர்ஜுன் பிளேஸை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம் சார்.
அவன் இப்போ பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற திம்கூர் குவாரிக்கு போயிட்டு இருக்கான் சார். ஓ, அங்கே ஒரு பெங்களூர் லோக்கல் டீம் அனுப்பி உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் எத்தனை பேரா கொலை பண்றது? எங்கடா அந்த நிதி? இதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கை 3 தடவை நிதி கிடைச்சது. அது எல்லாத்தையும் நீதான் எடுத்திருக்க. ஆனா இப்ப கிடைச்ச நிதியை நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு எது சரின்னு தோணுச்சோ அதைத்தான் நான் செஞ்சேன். ஓகே ஓகே, உன் மனசுக்கு நல்லதுன்னு நினைச்சதை நீ பண்ண, என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் பண்றேன். என் பின்னாடி கவர்மெண்டே இருக்கு. அந்த நிதி எனக்கு திரும்ப வந்து சேருண்டா. என்ன மாதிரி ஏழைங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சது மட்டும் இல்லாம இப்ப அரசாங்கத்தை ஏமாத்தி அந்த பணத்தை அபகரிக்க பாக்குறியா? நான் செத்தாலும் அது நடக்காது. அவனை இந்த குவாரியிலே கொண்டு போடுங்க. ஒரு தடையும் கிடைக்க கூடாது. சார் 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 என்ன வேணும்? நீங்கள் தான் சார் எங்களை காப்பாற்றணும். உங்கள் கூட இருந்த கலா, அபி, பேங்க் மேனேஜர் எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க சார். இதெல்லாம் நாங்கள் பண்ணதான் ஃபேஸ்புக்கில் வீடியோ அப்லோட் ஆயிருக்கு சார். என் லவ்வர் வேற போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். ப்ளீஸ் சார், அதெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணல சார். நீங்கள் தான் சார் வந்து காப்பாற்றணும். அதுக்கு நான் என்னடா பண்ணோம்? நாங்கள் இந்த கொலை பண்ணலன்னு கோர்ட்டில் வந்து சொல்லணும் சார். அதுவும் இல்லாமல் அந்த கொலைகாரனோட நெக்ஸ்ட் டார்கெட் நீங்கள் தான் சார். நீங்களே இல்லைன்னா எங்களை நிரபராதின்னு யார் சார் சொல்லுவாங்க? என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என் கையில தாயத்து. சார் சார் ப்ளீஸ் சார், நீங்கள் வந்தே ஆகணும் சார். ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். என்னடா பாக்குறீங்க? அடிச்சு போடுங்க. பிளாக்மெயில் பண்ணி பணத்தை பறிச்சல்ல, இப்ப அனுபவிடா. எழுந்துட்டு வாங்கடா. வாடா வா. இப்பதானடா செத்த? நீ எப்படா உயிரோட வந்த? வாங்கடா அங்க எல்லாரும். அண்ணன் கூப்பிடுற, வாங்கடா. வேண்டாம், கிட்ட வராத. நான் சொல்றது கேளு. நான் சொல்றேன்ல, அங்கே நில்லு. வேண்டாம், கிட்ட வராத. ஏய் வாங்கடா, இங்க வாங்கடா, வாங்கடா. ஏய் கிட்ட வராத. ஏய் 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 போங்கடா. ஏய் நான் சொல்றேன்ல, அங்கே நில்லு. கிட்ட வராத. போடா.
வேண்டாம், அங்கே நில்லு, அங்கே நில்லு, கிட்ட வராத, போ. வேண்டாம், போடா. 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 அர்ஜுன், என்ன கொல்லாத அப்படின்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். அர்ஜுன், என்ன ஒண்ணும் பண்ணாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன விட்டுரு அர்ஜுன், விட்டுரு அர்ஜுன், என்ன விட்டுரு, என்ன விட்டுரு அர்ஜுன், ப்ளீஸ். ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ சார், போச்சு, லைஃபே போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சு, லைஃபே போச்சு. You are under arrest. சார், இந்த கொலையை நான் பண்ணல சார். நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பண்ணலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ தான் பண்ணிருக்கன்னு உன் ஐடியில இருந்து தான் இந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. பாரு, ஐ கான்ட் ஹெல்ப். சாரி, நான் உன்னை அரசு. சார், நான் இல்லை சார். நான் ஹலோ சார், அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோம். என்னது, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா சார், பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, லோக்கல் ஸ்டேஷன் ஃபார்மாலிட்டி முடிச்சு உடனே கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். அவங்க என்ன சார் பண்றது? நிஷா அவனையும் ஒரே ரூம்ல இன்டராக்ஷன்ல வைங்க, நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றேன். ஓகே சார். ஓகே. எனி குட் நியூஸ் சார்? அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இங்கே உடனே கூப்பிட்டு வந்துருவாங்க. சார், 3 நாளாக உங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அக்யூஸ்டையும் பிடிச்சிட்டோம். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இன்ஸ்பெக்டர் முருகவேல். கடவுளே, கடவுளே, என்னப்பா சோதனை நான் நடத்துகிறேன்.
குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு வழி இல்லாமல் பண்ணிட்டேப்பா. அம்மா, என் குழந்தைங்களை யார் பார்த்துவா? இந்த மாதிரி பண்ணிட்டு ஆண்டவனே என் குழந்தைங்களை காப்பாத்து. அம்மா, எங்க கண்ணாடிங்க நல்ல வேலை முடிஞ்சு போச்சா? தெரியுது. ஓகே, செருப்புனால நல்ல வேலை வரைக்கும் தப்பிச்சு. மாச்சு உடஞ்சி போச்சா? கேட்குதா? ஆண்டவா கேட்குது, பிரச்சனை இல்லை. என்ன செல்போன் போச்சா? ஐயோ, அதில் தானே எல்லா கான்டாக்ட் நம்பர் இருக்கும். என்ன இது போச்சுன்னா என் குழந்தைகளை யார் எப்படி காப்பாற்றுவேன்? ஆண்டவரே, எங்கே பில் அடிக்கணும்? பில் அடிக்கிற மாதிரி இருக்க என் அம்சல் தானா? ஆண்டவரே, அப்பா, என்ன இது பயமாக இருக்கு? என்ன வெடிகுண்டு என்ன இருக்க போகுது? போலீஸில் கொண்டு போய் உடைச்சிடலாம். அதை திறந்து பார்த்துலாம் ஒரு வாட்டி எதுக்கும் என்ன இருக்குன்னு. என்னது பணக்கட்டமாக இருக்கு. ஆமாம், கடவுளே குழந்தைங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தவன் கடவுள் கொடுத்துட்டாரா? இல்லை, எதுக்காவது என்ன பண்ணலாம்? கடவுள் தான் ஒரு வழி சொல்லணும். வழி காமிச்சிட்டார் கடவுள். பணத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம வேணுனது தப்பில்லை, நடந்திருக்கு. கடவுள் இருக்கார், கடவுள் இருக்கார். சரி, நடக்க சூக்கி போடுறான். ஆண்டவன் இருக்காங்க. தோண யார் இது? அண்ணா, முருகன் பேசுறேன். முருகா, சொல்லு முருகா. அண்ணா, அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பால் பாக்கெட்டு காசு கொடுக்க முடியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க முடியல. இதுதானே? எல்லாம் சரியாயிடும் முருகா. ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான். எதிரிகள் இருப்பான், தர்மத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. அதர்மம் எப்பவும் ஜெயிக்காது. அதர்மத்தை காட்டு தீயா அழிச்சிடும் முருகா. அப்படியாண்ணே? ஆமா முருகா, கவலைப்படாத முருகா. இதோ வந்துகிட்டே இருக்கேன். பசங்களை பொங்கல் கொண்டாட சொல்லு, பொங்கல் கொண்டாட சொல்லு. அந்த அளவுக்கு ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுக்குறான். நல்லவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். சரிங்கண்ணே. ஆமா, பாரு, நல்லவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். கவலைப்படாத. சரிங்கண்ணே. எதிரிகள் இருந்தா தான் வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட், சந்தோஷம், நிம்மதி. நிஷா, நிஷா, நம்ம லைஃபே போச்சு. அண்ணா, அண்ணா, நீங்க அநியாயமா சம்பாதிச்ச பணத்தை யார்கிட்ட சேர்க்கணுமோ நான் சேர்த்துட்டேன். உங்க பேராசைக்கும் யோகத்துக்கும் நான் தர தண்டனை இதுதான். எனக்கு இன்னொரு வேலை இருக்கு. செந்தில் அப்லோட் பண்ணிட்டியா? அப்லோட் பண்ணிட்டேன்டா. சிக்னல் கிடைக்கல, வெளியே வந்து பேசுறேன். சரி, ஓகேடா. ஜெகன், இப்போதான் கந்த சஷ்டி கவசத்தை கந்த கோலமாக்கி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். கஷ்டப்படும் போது கடவுளை கும்பிடுறதும், பணம் வந்ததுக்கு அப்புறம் கடவுளை மிதிக்கிறதும், இதை தானே அரசியல்வாதிகளும் நடிகர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சிவபுராணத்தை சீரழிக்க போறேன். அதை தான் யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன். பாரு, ஐ எம் ஷோர் இந்த வீடியோ கண்டிப்பா வைரல் ஆகும். ஓகே, பாய்.
முருகா, இந்த உலகத்துல அநீதி செஞ்சவங்களை அழிக்கிறதுக்காக குழந்தை உருவத்துல வந்தாய், வென்றாய், சென்றாய். ஓம் நமச்சிவாய. எந்த கடவுளையும் எந்த மதத்தையும் யார் அவதூறா பேசினாலும் நான் வருவேன், சூரசம்ஹாரம் செய்வேன்.